இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து வெயிலே காணுங்க. நம்ம சூரியன் பகவான் வரவே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பூரா மழை மேகமாக இருந்துச்சு. இப்போ மழை வருமா, அப்போ மழை வருமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலையிலேருந்து இப்படியே தான் இருந்துச்சு. வெயிலே அடிக்கல, நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. எங்கள் சின்ன பையனும் நாயும் விளையாடுறத பாருங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு. சரின்ட்டு மழையை பார்த்தா 1 2 தூத்தல் விழுந்துச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம கம்முன்னு இருக்கக்கூடாதுன்ட்டு போய் ஆடை பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே பாருங்கள் பூ பூத்துருந்துச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ இல்லைங்க, வந்துச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளில் இவ்வளோ பூவை ஒட்டுக்கா பூத்து நான் பார்த்ததே இல்லை. எங்கள் பையன் நான் போய் பூவை பார்க்கவுமே அவங்க கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், வாழையை தூக்கி போட்டான். நேற்று பூ 2 3 பூ கீழெல்லாம் உதிர்ந்துச்சு. நாங்கள் பாருங்கள், அதுக்கு என்னன்றா கரெக்டாக ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். பார்த்தியா அப்படின்னு நாங்கள் பாருங்கள். என்றைக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் என்றைக்கும் பூங்களை பறித்து தலையில் வைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது 1 2 உணவு எனக்கு செடியில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கன்னா வெளியில் கிளம்புறது அப்படின்னா மட்டும்தான் நான் பூவை அறுத்து தலையில் வைப்பேன். மற்றபடி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எங்கள் அக்காங்கள்லாம் அறுத்து வைப்பாங்க. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ பூ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே நல்லா மழை காலமாக இருந்துச்சுன்னா அதிகமான இதழ்கள் விடும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு முள் கையில் ஏறிடுச்சு. எப்படி ஏறிடுச்சு பார்த்தீங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா உண்மையிலே மழை பெஞ்சிருச்சுங்க. அங்கே பாருங்கள், நல்ல வேலை ஆடெல்லாம் உள்ளே பிடிச்சி கட்டினது நல்லதாக போச்சு. தூத்தல் பாருங்கள் எப்படி விழுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.